Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகி புட்டு எப்படி செய்யலாம்ன்றத பாப்போங்க. ராகி மாவை அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க. எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அதுல கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சர்க்கரையோட அளவு வந்து நல்ல இனிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணனும்? தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து பச்சை தண்ணி தான் எடுத்துர்க்கேன். இப்போ நீங்க இந்த மாதிரி தண்ணியை வந்து கையில ஊத்திக்கங்க. ஊத்திட்டு நல்லா அப்படியே தெளிச்சுக்குங்க. தெளிச்சிட்டு இப்படி பிசைஞ்சு விடுங்க. ஒரேடியா ஊத்துனீங்கனா கட்டி விழுந்துரும் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. நமக்கு இந்த மாவு ஒரு இடத்துல மட்டும் ஈரமானாலும் இத நம்ம அப்படியே உடைச்சு பிணையும்போது நம்ம எல்லா இடத்துலயுமே நமக்கு பாருங்க அப்படியே இந்த மாதிரி கையில அப்படியே பண்ணி விடணுங்க. இப்போ ஈவனா எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து ஈரப்பதம் இருக்குங்க. இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நான் 1/4 பங்கு அளவுக்கு தான் தண்ணி எடுத்தேன். அவ்வளவுதாங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம் நம்ம. பாருங்க இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கரெக்ட்டா அந்த மாதிரி ஒரு உருண்டையா உருட்ற மாதிரி வருது. உடைச்சு விட்டீங்கன்னா நல்லா பூ மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுனாவே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த கட்டி எல்லாம் உடைச்சு விடுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். பாருங்க நமக்கு கட்டி இல்லாம கிடைக்கணும் அப்படினா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாங்க இந்த மாவு வந்து இப்படி போட்டு தேய்ச்சோம்னா இந்த கட்டி எல்லாம் அப்படியே உடைச்சு விட்டுறலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா பொலபொலன்னு நல்லா கொட்டுது பாருங்க. இதே மாதிரி நீங்க வந்து எல்லா மாவையும் இதல வச்சு ஜலிச்சுக்குங்க. பாருங்க இந்த ஜல்லடை வச்சு நம்ம எல்லாமே ஜலிச்சு எடுத்துட்டோம். அப்படி உங்களுக்கு ஜலிக்கிறதுக்கு வரலைன்னா நீங்க என்ன பண்ணுங்க? மாவை போட்டு இப்படி கையில வச்சு இப்படி தேய்ச்சிங்கனாவே எல்லாம் பூவாட்டம் நமக்கு கொட்டிரும். ஏன்னா நம்ம தண்ணி ஊத்தி பிசைஞ்சிருக்கிறதுனால நம்ம தூள் தூளா உழுவுறது கொஞ்சம் இதா இருக்கும். அப்படி கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க கையை வச்சு தேய்ங்க. உங்களுக்கு கரெக்ட்டா வரும். மாவு பாருங்க நல்லா சூப்பரா இப்படி பிடிக்கும்போது நல்லா சூப்பரா வந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம நல்லா தண்ணி ஊத்தி நல்லா தெளிச்சு நல்லா பிசைஞ்சு விடுறோம் இல்லைங்களா? பிசைஞ்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணனும்? நம்ம ஜலிச்சிட்டு கொஞ்ச நேரம் இத வந்து தட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிரலாம். அப்ப அந்த தண்ணியிலேயே இந்த மாவெல்லாம் வந்து நல்லா ஊறி நல்லா மெத்துன்னு இருக்கும். அப்புறம் வேக வைக்கும்போது இன்னும் ரொம்ப மெத்துன்னு ஆயிருங்க. அங்க இதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ இந்த இட்லி தட்டுல துணியை போட்டுக்கலாம் நம்ம. துணியை போட்டுட்டு நம்ம இத அப்படியே அள்ளி இதல வச்சு நம்ம வேக வச்சிரலாம். ஆவியில வேக வைக்கணும். இந்த அளவுக்கு மாவு போட்டு வெந்திருச்சான்னு பாப்போம். பூ மாதிரி நல்லா வெந்திருச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா எல்லாம் கீழே வந்துரும். நான் இட்லி பானையில இருந்து எடுத்து கொட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். நல்லா ஆவி கொஞ்சம் நல்ல பூ மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சிலருக்கு வந்து நாட்டு சக்கரை பிடிக்கும். ஒரு சிலருக்கு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால நீங்க 2 வகையா நீங்க வந்து பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? கொஞ்சம் தேங்காயை நெய்யில கொஞ்சம் லேசா வறுத்துட்டு நீங்க அந்த புட்டுல போட்டு நீங்க பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க பசங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இதல போட்டுக்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி வறுத்து போட்டுட்டு தேங்காயை வறுத்து போட்டுட்டு நீங்க புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் சாப்பிடும்போது கெட்டு போகாம இருக்கும். டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்குங்க. பெரியவங்களுக்குலாம் நாட்டு சக்கரை வச்சு கொடுத்துறலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் சக்கரை போட்டு கொடுத்துருவோம். இப்போ நீங்க நான் வந்து வெள்ளை சக்கரை இருக்கு இல்லைங்களா? அதுல போட்டு நம்ம சாப்பிடலாம். இதுக்கு கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டுக்கங்க. இப்போ இதையும் இதுல போட்டு நல்லா பிரட்டிடலாம். பாருங்க சூப்பரா வந்துருச்சு. பாருங்க இந்த மாதிரி நம்ம தேங்காவை நல்ல நெய்யில வறுத்து கொட்றது இந்த இதுலயும் நீங்க போட்டுக்கலாம். நீங்க நாட்டு சக்கரையிலயும் போடும்போதும் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாங்க. உங்களுக்கு நெய்யில போட்டு வறுத்து சாப்பிறது பிடிக்கலனா ஃப்ரெஷா பாருங்க சூப்பரான 2 வகையான நம்ம புட்டு வந்து செஞ்சிருக்கோம். ஒன்னு நாட்டு சக்கரையில செஞ்சிருக்கோம். இன்னொன்னு வந்து வெள்ளை சக்கரை போட்டு நம்ம பண்ணிருக்கோம். இது சின்ன பசங்களுக்கும் இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ண பிள்ளைங்களுக்குலாம் இந்த ராகியில நீங்க செஞ்சது நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்புக்கெல்லாம் ரொம்ப வலுவா இருக்கும் அப்படினு சொல்லுவாங்க. அப்புறம் பாருங்க இதுல நல்ல அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம பசங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாங்க. இந்த புட்டு செஞ்சுட்டு நம்ம வந்து வாழைப்பழம் வச்சிட்டு இத சாப்பிட்டோம்னு வெச்சுக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இத லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்க பசங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். தேங்காய் வந்து கெட்டு போகாம ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Thank you for watching ஈரோடு அம்மாச்சி சமையல். Thank you.